அன்பான பிள்ளைகள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். கடந்த வகுப்பில் நாங்கள் பிள்ளைகளினுடைய வேண்டுகோளுக்கிணங்க அலகு 3 உள்ள பகுதிகள், முக்கியமாக கிங்டம் பிளான் டே, அலகு 4 உள்ள தாவர இனப்பெருக்கம் என்பவற்றை ஒன்றாக இணைத்து அட்டவணை மூலமாக தகவல்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அது தொடர்பாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்ற வினாபத்திரத்தின் 30வது கேள்வியில் ஏற்கனவே நாங்கள் அட்டவணைப்படுத்திய விடயங்களை வினாக்களாக நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம். அதில் முக்கியமாக தரப்பட்டிருக்கின்ற தாவரங்கள், கிங்டம் பிளான் டேயில் இருக்கின்ற தாவரங்கள், இதில் சில தாவரங்கள் அலகு 3 பல்வகமை தொடர்பாக வருகின்ற வினாக்களில் சேர்ப்பார்கள். அதே நேரம் 5 தாவரங்கள் தாவர கூட்டமும் அலகு 4 உள்ள தாவர இனப்பெருக்கம் தொடர்பாக கேட்பார்கள். அதில் உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான விடயம், அலகு 3 வருகின்ற கிங்டம் பிளான் டே தொடர்பான வினாக்கள் அவற்றின் ஃபைலங்களை விழித்து கேட்பார்கள். இந்த ABC இந்த 3ம் உங்களுக்கு தெரியும், போனேட்டம், மார்க்கன்ஷியா, ஆந்தோசரஸ். இவை 3மே கலனற்ற தாவரங்கள். அப்போ நான் வெஸ்கியூலர், அதாவது கலன் காணப்படாத, அதாவது காலுரியமற்ற, கல்நிலையமற்ற, கலனற்ற தாவரங்கள். அவை பிரியோஃபைட்டாக்களுடைய கூட்டத்துக்குள்ளே வெவ்வேறு ஃபைலங்களாக அவை பிரிக்கப்பட்டிருந்தாலும் பொதுவாக ஒரு வகையில் பிரியோஃபைட்டாக்கள் என்று குறிப்பிடுவதாக வளநூலிலே, உங்களோட ரேசோஸ் பாடத்திட்ட நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வளநூலிலே. அப்போ அவ்வளோத்தையும் ஒன்று சேர்த்து நாங்கள் பிரியோஃபைட்டாக்கள் என்று சொல்வோம். லைக்கோபோடியம், சல்வீனியா, நெஃப்ரோலெபிஸ், அக்ரோஸ்டிகா, இந்த 4ஐயும் பாருங்கள். இதில் சல்வீனியா, நெஃப்ரோலெபிஸ், அக்ரோஸ்டிகம் என்பன பன்னங்கள், ஃபேர்ன்ஸ். சல்வீனியா, நெஃப்ரோலெபிஸ், அக்ரோஸ்டிகம் எல்லாமே ஒன்று சேர்ந்து பன்னங்களாக குறிப்பிடப்படும். பொதுவாக பன்னங்களில் தரைக்குரிய பன்னங்கள் அதே நேரத்தில் நீர்ப்பன்னங்கள், கண்டல் பன்னம், மேலொட்டி பன்னம். அது சம்பந்தமாக அந்த பன்னங்களை அறிமுகம் செய்வதற்காக வெவ்வேறு பாட அலகிலுடைய வினாக்களிலே இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற பன்னங்களினுடைய பெயர்கள் அவசியமாகின்றன. இப்போ தரைக்குரிய பன்னம் உங்களுக்கு பொதுவாக தெரியும். உதாரணமாக நெஃப்ரோலெபிஸை குறிப்பிடுவார்கள். இந்த நெஃப்ரோலெபிஸில் வாழ்க்கை வட்டம் முழுமையாக நாங்கள் படிக்க வேண்டும். நெஃப்ரோலெபிஸினுடைய
வாழ்க்கை வட்டம் உங்களுடைய இனப்பெருக்க பாடத்திட்டத்தில் இருக்கின்றது. நீர்ப்பெண்ணம் முக்கியமாக அசோலா சல்வீனியா. இந்த அசோலா சல்வீனியா பற்றிய தேவை சுற்றாடல் உயிரியல் என்விரான்மெண்டல் பயாலஜியில் சுற்றாடல் உயிரியலில் நீர்ச்சூழல் தொகுதிகளில் இந்த அசோலாவினுடைய சல்வீனியாவினுடைய பேரிடு அவசியமாகின்றது. அதே மாதிரி கடற்கரையோரங்களில் இருக்கின்ற மேங்க்ரோவ்ஸ் கண்டல் நிலங்களில் வாழுகின்ற முக்கியமான பெண்ணமாக அக்ரோஸ்டிக். மேலொட்டி பெண்ணம் அதுவும் நாங்கள் காடுகள் படிக்கும்போது அந்த பேரிடு பெரிதாக தெரியாவிட்டாலும் அதனுடைய அறிமுகம் அவசியமாகின்றது ட்ரைனேரியா. இவ்வாறான தரைக்குரிய நீர்வாழிடத்துக்குரிய கண்டல் வாழிடத்துக்குரிய மேலொட்டி வாழ்வாக வாழுகின்ற பெண்ணங்கள் தொடர்பாக நாங்கள் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. இதில் போகனேட்டம், லைக்கோபோடியம், நெஃப்ரோலெபிஸ். ரைட். நெக்ஸ்ட் ஒன் செலாஜினெலா, சைக்கஸ், சைக்கஸ், பைனஸ், நீட்டம் எல்லாமே ஜிம்னோஸ்பெர்ம்கள் தான். சைக்கடோஃபைட்டா, கனிஃபெரோஃபைட்டா, நீட்டோஃபைட்டா என்ற வேறுபட்ட ஃபைலங்கள் அவை அமைந்தாலும் அவை ஜிம்னோஸ்பெர்ம். ஒரைசா, மங்கிஃபெரா. ஒரைசா என்பது நெல், மங்கிஃபெரா உங்களுக்கு தெரியும் மாமரம். அப்போ ஒரைசாவினுடைய ஏன் அங்கே நாங்கள் அதை கொடுத்திருக்கிறோம் என்றால் எங்கியோஸ்பெர்ம், ரெண்டுமே சேர்ந்து எங்கியோஸ்பெர்ம் தான், ரெண்டும் எங்கியோஸ்பெர்ம், வித்து மூடியுளிகள். அதில் ஒரைசா ஒரு வித்திலை, மங்கிஃபெரா இருவித்திலை. ஒரைசா ஒரு வித்திலை, மங்கிஃபெரா இருவித்திலை. ஆகவே நாங்கள் இந்த வினாப்பத்திரத்தில் இருக்கின்ற வினாக்களை செய்யும் போது, வினாக்கள் தொடர்பாக தகவலை நாங்கள் அறியும் போது இதில் இருக்கின்ற எல்லா தாவரத்தையும் நாங்கள் குறிக்க வேண்டியதில்லை. மாணவர்கள் கவனிக்க வேண்டியது ஃபைலங்கள் தொடர்பாக டைவர்சிட்டியில் அலகு 3 குறித்த தாவரங்கள் தொடர்பாக அலகு 4 இனப்பெருக்கம் தொடர்பாக கதைப்பார்கள், வினாக்களை வினவுவார்கள். அதில் போகனேட்டம், லைக்கோபோடியம், நெஃப்ரோலெபிஸ், செலாஜினெலா, சைக்கஸ், இதில் எங்கியோஸ்பெர்ம், அது ஒரைசாவும் இருக்கலாம், மங்கிஃபெராவும் இருக்கலாம். ஆகவே மாணவர்கள் இதில் இருக்கின்ற வினாக்களுக்கு தெரிவு செய்ய வேண்டிய தாவர சாதி போகனேட்டம், லைக்கோபோடியம், நெஃப்ரோலெபிஸ், செலாஜினெலா, சைக்கஸ், எங்கியோஸ்பெர்ம். எங்கியோஸ்பெர்மிலே ஒரைசா, மங்கிஃபெரா. ஏற்கனவே நாங்கள் மற்ற தாவர உதாரணங்களை நாங்கள் எழுத வேண்டியதில்லை. ஆனால் நான் அந்த வினாவுக்கு அதை தாவர சாதிகளை குறித்ததுக்கு காரணம் அவை தொடர்பான ஒரு அறிவை மாணவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். தற்பொழுது வினாப்பத்திரத்திலே உதாரணம் போடப்பட்டிருக்கின்றது கண்டல் வாழிட பெண்ணம். கண்டல் வாழிட பெண்ணம் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அக்ரோஸ்டிகா. ஆனால் 1 தொடக்கம் 20 வரை வினாக்களுக்கு நாங்கள் போகனேட்டம், நெஃப்ரோலெபிஸ், லைக்கோபோடியம், செலாஜினெலா, சைக்கஸ். இப்போ லைக்கோபோடியம் கூட அலகு 3 வினாக்கள் கூடத்தான் வரும். ஆனால் தாவர கூட்டங்களை பொறுத்தவரை இனப்பெருக்கத்தில் போகனேட்டம், நெஃப்ரோலெபிஸ், செலாஜினெலா, சைக்கஸ், எங்கியோஸ்பெர்ம். இதில் பார்க்கிறோம் முதலாவது வினா பொன்னித்தாவர சந்ததி ஆட்சியானது. எங்களுக்கு தெரியும் பிரையோஃபைட்டாக்கள் தான் பொன்னித்தாவர சந்ததி ஆட்சி என்றால் ஏற்கனவே சொல்லி பார்த்திருக்கிறோம். சந்ததி பரிவிருத்தி தொடர்பாக முழுமையான ஒரு சமரி.
அதாவது ஒரு அட்டவணையோடு தொடர்புடைய வினாப்பத்திரம் ஒன்று பார்த்திருக்கிறோம். இதில் புனரித்தாவர சந்ததி ஆட்சியாக இருப்பது போனேற்றத்தில். ஆகவே புனரித்தாவர சந்ததி ஆட்சி என்பதற்கு ஏ என்பது விடை. இரண்டாவது கேள்விக்கு வருகின்றோம். ஒளித்தோப்புக்குரிய புனரித்தாவரம். நான் ஏற்கனவே பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கின்றேன். வித்தித்தாவரத்தினுடைய அட்டவணை பார்த்திருக்கிறோம். ஆட்சியானது ஒடுக்கப்பட்டது, தங்குந்தன்மைக்குரியது, ஒளித்தோப்புக்குரியது, ஓரில்லத்துக்குரியது, ஈரில்லத்துக்குரியது. அதே மாதிரி புனரித்தாவர சந்ததியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்போ ஒளித்தோப்புக்குரிய புனரித்தாவரம் இங்கே 3 இடத்தில் வரும். ஒன்று போனேற்றம் ஆட்சியானது. ஆகவே ஒளித்தோப்பு செய்து சுயாதீனமாக வாழக்கூடியது. நெஃப்ரோலெபிஸில் வித்தித்தாவர சந்ததி ஆட்சி, ஆனாலும் புனரித்தாவர சந்ததி ஒடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த புனரித்தாவர சந்ததி சுயாதீனமாக வாழக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கும். ஆகவே ஒளித்தோப்புக்குரிய புனரித்தாவரம் அங்கே காணப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும் செலாஜினெலா ஆண்புணரித்தாவரம் பெண்புணரித்தாவரம் என்ற ஈரில்ல அல்லது ஒருபாலுக்குரிய அல்லது ஏகலிங்க புனரித்தாவரங்கள் இருக்கும். ஆண்புணரித்தாவரம் பெண்புணரித்தாவரம் என்ற 2 புனரித்தாவரங்களில் செலாஜினெலா செலாஜினெலாவினுடைய பெண்புணரித்தாவரத்தில் ஒளித்தோப்பு நிகழும். இந்த ஒளித்தோப்பு செய்யும் போது இந்த புனரித்தாவரங்கள் பிரியோஃபைட்டாக்கள், அதாவது போனேற்றமும் நெஃப்ரோலெபிஸிலும் தான் வாழுகின்ற ஆதாரப்படையில், அதாவது மண் கீழ்ப்படையிலிருந்து அல்லது மண் கரைசலிலிருந்து தேவையான நீரை, கனிவு பயன்களை பெற்று ஒளித்தோப்பை மேற்கொள்ளும். அதற்கான பச்சோறு மணி அந்த புனரித்தாவரத்தில் இருக்கும். அதே நேரம் செலாஜினெலாவினுடைய பெண்புணரித்தாவரம் அது தான் வாழுகின்ற வித்தித்தாவரத்திலிருந்து அல்லது வெளியில் விடப்பட்டால் அதனுடைய வாழுகின்ற நீர் கீழ்ப்படையிலிருந்து அது பெற்றுக்கொள்ளலாம். எதுவாக இருந்தாலும் புனரித்தாவரம், நான் அன்று சொன்னேன், வித்தித்தாவர சந்ததி வேர்களை கொண்டிருந்து நீர்கனிப்புகளை அகத்துறிஞ்சுவதுடன் அந்த வித்தித்தாவரத்தை தான் வாழுகின்ற கீழ்ப்படையில் மண்படையிலே அது நிலையாக நிறுத்தி வைப்பதற்கு உதவுகின்றது போனேற்றத்தினுடைய வித்தித்தாவரம் தவிர. அதே நேரம் புனரித்தாவர சந்ததியில் போனேற்றம், நெஃப்ரோலெபிஸ், செலாஜினெலா இந்த 3 தாவரங்களிலும் நீரை அகத்துறிஞ்சிக் கொள்வதற்கு வேட்போலிகள் காணப்படுகின்றன. நாங்கள் என்னத்தை தொடர்படுத்த போகிறோம் என்றது அவதானிங்கோ. இன்டிரெக்டாக அந்த வினாவை கேட்பார்கள். பின்வற்றுள் எதில் குளோரோஃபில் காணப்படும் அல்லது எது CO2வை பதிக்கும், எல்லாமே ஒளித்தோப்புக்குரிய தகவலை தான் கொண்டிருக்கும். ஆனால் அதில் நாங்கள் கண்டுபிடிப்பதற்கான ஒரு டெக்டிக்ஸ் என்னவென்றால், வேட்போலிகளை கொண்டிருக்கின்ற எல்லா புனரித்தாவரமும் நாங்கள் படிக்கின்ற தாவரங்களுக்குள்ள தான் நாங்கள் இந்த பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்தும் போது அவசியமற்றதை நீக்கி பழக வேண்டும். அறிவுக்காக நாங்கள் அதிகளவில் வாசிக்க தொடங்கும் போது பரீட்சை வினாக்களுக்கான மையக்கருவை நாங்கள் விட்டுடுவோம். ஆகவேதான் பரீட்சைக்குரியதை, அவசியமானதை ஆழமாக கற்று அவசியமற்றதை நீக்க வேணும். அந்த வகையிலே ஒரு புனரித்தாவர சந்ததியில் வேட்போலிகள் காணப்பட்டால், அதாவது வேட்போலிகளை கொண்டிருக்கின்ற புனரித்தாவரம் ஒளித்தோப்பு செய்யும். எங்களுடைய பாடத்திட்டத்தில் இந்த 3. தேர்ட் ஒன், 3வதுக்கு போகிறோம். கலனற்ற தாவரம். அந்த கலனற்ற தாவரத்தில் ABC 3 வரும். ஆனால் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இந்த பரீட்சை வினாக்கள் வரும்போது மாக்கென்சியா, எந்தோசிரஸ் என்ற அந்த பிரியோஃபைட்டாக்களை பெரிதிலும் கருதுறதில்லை. அதாவது கெப்பிட்டோஃபைட்டா, எந்தோசிரோஃபைட்டா என்ற அந்த ஃபைலங்கள் தொடர்பாக வினாக்கள் பெரிதாக வர மாட்டாது. ஆனால் போனேற்றம் அது ஃபைலம் பிரியோஃபைட்டா என்று குறிப்பிட்டாலும் கூட
எல்லா கல்நெற்ற தாவரங்களையும் ஒரு பொதுமைப்பாடெய்திய சொற்பதமாக பிரியோஃபைட்டாவாக குறிப்பிடலாம் என்று வளநூலிலே சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த கலநெற்ற தாவரம் ஏ என்று போடுவோம். ஆனால் எல்லாம் ஏ பி சி வரும். ஆனால் பிசி என்ன எங்களுக்கு இதில் அவசியமற்றது என்பதனாலே அதை நாங்கள் குறிக்கிறோம். வித்தற்ற தாவரங்கள், வித்தற்ற தாவரங்கள் அதாவது கலந்தாவரங்கள் ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கிறோம். வித்துள்ள கலந்தாவரங்கள், வித்தற்ற கலந்தாவரங்கள்னு நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். வித்துள்ள கலந்தாவரங்கள் ஆங்கியோஸ்பெர்ம்கள், ஜிம்னோஸ்பெர்ம்கள், அதாவது இதில் சைக்கஸிலிருந்து ஃபைனஸ், நீட்டம், ஒரைசா, மங்கிஃபெரா அவை வித்துள்ள கலந்தாவரம். அதே நேரம் வித்தற்ற கலந்தாவரங்கள் என்று கேட்கப்பட்டது. கலந்தாவரங்களை தான் வித்தற்றது. அப்போ கலந்தாவரங்களில் வித்தற்ற என்று கேட்டால் கலந்தாவரத்தில் என்ன வரும்? இதில் டி வரும், இ வரும், எஃப் வரும், ஜி வரும், ஹெச் வரும். வித்தற்ற கலந்தாவரம். எங்களுக்கு சல்வீனியாவும் அக்ரோஸ்டிகமும் பொதுவாக இந்த யூனிட் 3லேயோ யூனிட் 4லேயோ கேட்கப்படுறது இல்லை. அப்போ அதனால் நாங்கள் அதை நீக்கி மற்றதுக்கு போவோம். கல்நெற்ற வித்தற்ற கலந்தாவரங்கள் இந்த டி வரும். லைக்கோபோடியம், நெஃப்ரோலெபிஸ் வரும், செலாஜினலா வரும். கலந்தாவரங்கள்லாம், ஆனால் அவை வித்தற்றவை. லைக்கோபோடியம், செலாஜினலா இந்த ரெண்டும் ஒரே ஃபைலங்களை கொண்டிருக்கும். ஃபைலம் லைக்கோஃபைட்டா, நெஃப்ரோலெபிஸ் ஸ்டெரோஃபைட்டா, அந்த ரெண்டுமே கலந்தாவரங்கள் தான், ஆனால் அவை வித்துக்கள் அற்றவை. அடுத்தது கால்கலனற்ற கலந்தாவரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கால் இருக்கின்றது, ஆனால் கால்கலனற்றது. இந்த கால்கலனற்ற பொதுவாக பழைய பாடத்திட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் 2019ஆம் ஆண்டு பரீட்சைக்கு முன்னால் இருக்கிற வினாத்தாள்கள், 2020ஆம் ஆண்டு நடக்கப் போகின்ற பரீட்சை தான் பழைய பாடத்திட்டத்தினுடைய இறுதி பரீட்சை வினாத்தாள். அதில் இருக்கிற வினாக்களை நாங்கள் பார்க்கும்போது பொதுவாக ஆங்கியோஸ்பெர்ம்கள் தனித்துவமான இயல்பு என்று கேட்கும்போது, ஆங்கியோஸ்பெர்ம்களில் தனித்துவமான இயல்பு, தனித்துவம் என்பது அதில் மாத்திரமிருந்து வேறு தாவரங்களில் காணப்படாத பண்பு, அதான் தனித்துவம். அந்த தனித்துவமான இயல்புகளில் முக்கியமாக பூக்கும் தாவரங்கள் ஆங்கியோஸ்பெர்ம்கள் பூக்களை கொண்டிருக்கும், இரட்டை கருக்கட்டைகளை கொண்டிருக்கும், பழங்களை தோற்றுவிக்கும், அல்லது சூலகத்திலிருந்து பல விருத்தி நிகழும். ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லும்போது, அதாவது பழைய பாடத்திட்டத்தில் சொல்லும்போது, கால்கலன், நெய்யரிக்குழாய், தோழமைக்கலம் என்பவற்றை கல்நிலையத்தில் கொண்டிருக்கிறது. கல்நிலையத்தில் நெய்யரிக்குழாய், தோழமைக்கலம் பூக்கும் தாவரங்களில் மாத்திரம் காணப்படும் என்பதனை உங்களுடைய பாடத்திட்டம் அல்லது வினாத்தாள் அமைவிலே அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஆனால் கால்கலன் ஒரு சில ஜிம்னோஸ்பெர்ம்களிலும் காணப்படுகின்றது. அப்போ ஜிம்னோஸ்பெர்ம்களில் காணப்படுகின்ற அது உதாரணம் நீட்ரோஃபைட்டா, அது நீட்டம். கால்கலன் ஜிம்னோஸ்பெர்ம்களில் கால்கலன் காணப்படல். அவன் ஒரு பழைய பாடத்திட்டத்தில் ஆங்கியோஸ்பெர்ம்களுக்கு மாத்திரமே கால்கலன் தனித்துவமானது. ஆனால் தற்பொழுது ஆங்கியோஸ்பெர்ம் மாத்திரமல்ல, ஜிம்னோஸ்பெர்ம்களில் சிலவும் கால்கலனை கொண்டிருக்கும் என்பது சரியான கூற்று. அப்போ கால்கலனற்ற கலந்தாவரங்கள் கால்கலனற்றது என்று வரும்போது, காலிலே டீல இருந்து எம்பரையும் கலந்தாவரம் தான். அதில் கால்கலனற்றது என்று கேட்கும்போது சைக்கஸ், ஃபைனஸ், இது ஜிம்னோஸ்பெர்ம், ஃபைனஸ் கடிஃபெரோஃபைட்டா, ஆகவே நாங்கள் டைவர்சிட்டியில் அதை கதைப்பார்கள். செலாஜினலா, அக்ரோஸ்டிகம், நெஃப்ரோலெபிஸ், சல்வீனியா, லைக்கோபோடியம். அதில் கால்கலனற்ற தாவரங்களில் நாங்கள் தெரிய வேண்டிய விடயம்
டி ஈயும் இ பொதுவாக கேட்கறது இல்லை, இயையும் ஜியையும் விட்டு போவோம். எஃப் செலாஜினெல்லா H, சைக்கஸ் I, பைனஸ் G. மற்ற மூன்றிலும் கால்கலன்கள் இருக்கு. கவசத்தால் சூழப்பட்ட மாவித்திக்கலன் கொண்ட தாவரங்கள். இந்த மாவித்திக்கலன் என்பது முதலாக எக்கோஃபைட்டா அதாவது செலாஜினெல்லாவில் மாவித்திக்கலன் வெளியே காட்டப்படுகின்றது. இந்த மாவித்திக்கலன் கவசத்தால் சூழப்படும் போது அங்கே சூழ்வித்து என்ற அமைப்பு உருவாவதற்கு வழிவகுக்கின்றது. செலாஜினெல்லாவில் மாவித்திக்கலன் மாத்திரம்தான் காணப்படும். பிறகு கூர்ப்பு முன்னேற்றத்தின் போது அந்த மாவித்திக்கலனை சூழ கவசமிடப்படும். மாவித்திக்கலன் கவசத்தால் சூழப்பட்டிருந்தால் அந்த அமைப்புக்கு பெயர் சூழ்வித்து. இந்த சூழ்வித்து தான் கருக்கட்டலுக்கு பிறகு வித்தாக மாறுது. எல்லா வித்துள்ள கலந்தாவரங்களிலும் சூழ்வித்துக்கள் உருவாகும். எல்லா வித்துள்ள கலந்தாவரங்கள் அதாவது ஜிம்னோஸ்பெர்ம் ஆஞ்சியோஸ்பெர்ம் ரெண்டிலுமே சூழ்வித்துக்கள் உருவாகும். அந்த சூழ்வித்து தான் கருக்கட்டலுக்கு பிறகு வித்தாக மாறும். ஆஞ்சியோஸ்பெர்ம்களில் சூழ்வித்து வித்தாக மாற முழு சூலகம் ஒன்று சேர்ந்து பழமாக மாறும். சூலகச்சுவர் சுற்றுக்கரிஞமாக்கி அதை நாங்கள் கதைப்போம். தற்பொழுது இதிலே கேட்கப்பட்டிருக்கிறது கவசத்தால் சூழப்பட்ட மாவித்திக்கலன் தாவரங்களை கொண்டிருப்பது, மாவித்திக்கலனை கொண்டிருப்பது. கவசத்தால் சூழப்பட்டது என்பது சூழ்வித்து. அப்போ சூழ்வித்துக்களில் நாங்கள் சைக்கஸ், இப்போ சைக்கஸ் மாத்திரம் எங்களுக்கு ஜிம்னோஸ்பெர்மில் குறித்தா சரி, இவையெல்லாம் வரும், ஆனால் எங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது ஆஞ்சியோஸ்பெர்மில் எல், அடுத்தது எஃப். கவசத்தால் சூழப்பட்ட மாவித்திக்கலன் தாவரங்கள். மற்றது சவுக்கு முளை கொண்ட விந்து. இந்த இனப்பெருக்கத்தில் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், எல்லா தாவரங்களிலும் ஒரு காணப்படுகின்ற ஒரு பிரதான இயல்பு ஒன்று அகக்கருக்கட்டல். 2019 நியூ சிலபஸிலும் கேட்டார்கள், ஓல்ட் சிலபஸிலும் கேட்டார்கள். எல்லா தாவரங்களும் கொண்டிருக்கின்ற பண்பு அகக்கருக்கட்டல். அதுக்கு காரணம் என்ன? அங்கே இருக்கின்ற முட்டை வெளிச்செல்லாதவாறு விந்து அசைந்து அல்லது அசைக்கப்பட்டு கொண்டு வந்து முட்டையோட கருக்கட்டுறது. அதுக்காக சவுக்குமுளை கொண்ட விந்துக்கள் ஆண்புணரிகள் தற்பொழுது விந்து என்று சொல்லப்படுகின்றது, கருதப்படுகின்றது. நியூ சிலபஸின் படி சொற்பதங்கள், பாவிக்கப்படுகின்ற முறைமைகள் எல்லாம் வித்தியாசம். ஆகவே அந்த பதங்களை சில வேளை அந்த ஆண்புணரி என்று குறிப்பிட்டால், சவுக்குமுளை கொண்ட விந்து அது ஆண்புணரி அப்படின்னு குறிப்பிட்டால், அப்படியான இந்த சொற்பதங்கள் மாற்றத்தை பிள்ளைகள் கவனிக்கணும். மாணவர்களுக்கு தெரியாது இந்த விந்துக்கு என்ன ஒரு பெயர் தான் ஆண்புணரி அல்லது முந்தி ஆண்புணரி என்று அழைத்தது, பின்னர் இப்பொழுது விந்தாக மாற்றப்பட்டிருக்கின்றது என்றதெல்லாம் மாணவர்களுக்கு தெரியாது. ஆனால் சில புத்தகங்களில் சில ஆசிரியர்கள் அது பழக்க தோஷம் என்று சொல்வார்கள். சொல்லிக்கொண்டிருக்கும் போதே அப்படியே வந்துடும், அது தவறல்ல. ஆனால் சவுக்குமுளை கொண்ட விந்து, அதாவது விந்துக்களில் சவுக்குமுளை காணப்படுகின்றது. கருக்கட்டலுக்கு ஒரு திரவ ஊடகம் அவசியமாக இருந்தால் கட்டாயம் அசைகிறதுக்கான விந்துக்கள் காணப்படுகின்றன, அல்லது விந்து அசைவதற்கான சவுக்குமுளைகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. அதில் முக்கியம் போனேற்றத்தில் காணப்படுகின்றது விந்து, நெஃப்ரோலெபிஸில் காணப்படுகின்றது, செலாஜினெல்லாவில் காணப்படுகின்றது,
சைக்கஸில் காணப்படுகிறது. இந்த பிசிட் பட்டிகை போன்று காணப்படும் என்று சைக்கஸுக்கு சொல்வார்கள். ஆனாலும் அந்த சைக்கஸ் என்ற அந்த பிசிட் பட்டிகை என்பது சவுக்கு முளைக்கான ஒரு அமைப்பாக நாங்கள் எடுக்க வேண்டும். அதிலே போனேட்டத்தில் காணப்படும் போது ஒரு சுருண்ட உடல் 2 சவுக்கு முளை காணப்படக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் நெஃப்ரோலெப்ஸில் அந்த உடல் மேலும் நல்லா ஹாயிலிங், அதாவது சுருண்டு சுருண்டு அதனுடைய உச்சி பகுதியில் பல சவுக்கு முளைகள் காணப்படுறதாக இருக்கு. அதே போல் செலாஜினேலாவில் ஒரு சிறிய சுருளான உடல் ஒன்று இருந்து அதில் 2 சவுக்கு முளைகள் தோன்றிவிக்கக்கூடியதாக இருக்கும். சைக்கஸில் அந்த விந்து ஒரு பேரக்காய் அல்லது ஒரு மம்பர வடிவ உடலாக இருந்து பல சிறிய நீட்டங்களாக சவுக்கு முளைகள் உருவாகி அவை பட்டிகையாக இருக்கும். ஆகவே இந்த 3ம் புறநீரிலே நீந்தி திரிந்து முட்டையை சென்று கருக்கட்டும். இது சூழ்வித்துக்குள்ளே உருவாக்கப்படுகின்ற அகநீரிலே சிறிது அசைந்து முட்டையை கருக்கட்டும். ஆதலால் இந்த 4லும் சவுக்குமுளை விந்து சவுக்குமுளையை கொண்டது என்பது அங்கே நீங்கள் போட வேண்டும். இனி 8வது பகுதிக்கு போகின்றோம். புணரித்தாவரத்தில் பல் முட்டை கலம். இந்த புணரித்தாவரத்தில் பல்முட்டைக்கலம் என்பது எவ்வாறு அதை நாங்கள் சிந்திப்பது? எங்களுக்கு தெரியும், ரீப்ரொடக்ஷனில், அதாவது இனப்பெருக்கத்தில் அழகு நாளுடன் தொடர்புடையதாக இனப்பெருக்கத்தில் கேட்கப்படுகின்ற முக்கியமான தாவரங்கள் போனேட்டம் தெரியும், நெஃப்ரோலெபிஸ், செலாஜினேலா, சைக்கஸ், எங்கியோஸ்பெர்ம். அது ஒரு வித்திலே இருக்கலாம் அல்லது இரு வித்திலே இருக்கலாம். முட்டை அல்லது முட்டை கலம் என்பது பெண்ணினப்பெருக்க அமைப்பு. அந்த பெண்ணினப்பெருக்க அமைப்பு ஆணினப்பெருக்க அமைப்பான விந்தினால் கருக்கட்டி அதுக்கு பின்னர் அதன் இருமடிய நுகமாகி முளியமாக மாறும் என்று நாங்கள் படிச்சிருப்போம். பல் முட்டைக்கலம், அந்த முட்டைக்கலம் பல காணப்படுறது கூர்ப்பில பின்தங்கிய நிலைமை. ஆனாலும் ஒரு முட்டை கருக்கட்டி நுகமாகி முளியமாக மாற்றமடைந்து சாதகமற்ற நிபந்தனையில் அளிக்கப்பட்டு விட்டால் அடுத்த சந்ததி உருவாவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டுவிடும். ஆகவே அந்த தரைக்கு குடியேறிய தாவரங்கள் படிப்படியாக நேரடியாக முட்டைக்கலத்தை புணரித்தாவரத்தில் கொண்டிருப்பதில்லை. ஈரில்ல புணரித்தாவரம் இருந்தால் அது ஆண் புணரித்தாவரம், பெண் புணரித்தாவரம் என்று சொல்வோம். பெண் புணரித்தாவரத்தில் தான் முட்டை இருக்கும். அதே போல இருபாலுக்குரிய அல்லது ஓரில்ல புணரித்தாவரமாயிருந்தால் நாங்கள் புணரித்தாவரம் என்றே சொல்லுவோம். புணரித்தாவரத்தில் முட்டை. இதில் இந்த போகனேட்டம், நெஃப்ரோலெபிஸ், செலாஜினேலா, சைக்கஸ் இந்த 4லும் நேரடியாக புணரித்தாவரத்தின் அல்லது பெண்புணரித்தாவரத்துக்குள் முட்டை புதைந்திருப்பதற்கு பதிலாக பெண்களச் சனனி என்ற அமைப்புக்குள் முட்டை புதைந்திருக்கு. அந்த பெண்களச் சனனி தரை கூர்ப்புக்கு ஏற்ற வகையில் பெருமெல்ல சிறியதாகி ஒடுக்கப்பட்டு அங்கியோஸ்பெர்மில் பெண்களச் சனனி அற்றுப்போகும். பிள்ளைகள் விளங்க வேண்டிய ஒரு விடயம், பெண்களச் சனனி என்பது கூர்ப்பில
விரும்பப்படாத அல்லது கூர்ப்பில முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு தடையான அமைப்பு. ஆனால் அந்த பெண்கலச்சனி முட்டையை தரைவாழ்வு இசைவாக்கத்தின் போது முட்டையை பாதுகாப்பதற்கான அல்லது முட்டைக்கு ஒரு போஷணையை வழங்குவதற்காக தேவைப்படுகின்ற அமைப்பாக கருதப்படும். கூர்ப்பு ரீதியிலே படிப்படியாக தாவரங்களில் புணரி தாவரம் நன்கு ஒடுக்கப்பட்டு தங்கும் தன்மை உள்ளதாக இருப்பதுதான் கூர்ப்பில முன்னேற்றமான சிறப்பு. அதே நேரம் வித்தி தாவரம் பருமல்ல பெரிதாகி ஆட்சியானதாக ஒளித்தோப்புக்குரிய சுயாதீனமாக வாழ்ந்து அந்த புணரித்தாவரத்தினுடைய தேவையை அந்த வித்தித்தாவரம் பூர்த்தி செய்யக்கூடியதாக, அந்த வித்தித்தாவரத்தில் புணரித்தாவரம் தங்குந்தன்மை உடையதாக இருப்பதற்குத்தான் அந்த வித்தித்தாவரம் இருக்கும். இது கூர்ப்பில படிப்படியாக ஒரு முன்னேற்றமான எங்கேஸ்பமுக்கு நாங்கள் போனால் அங்கு புணரித்தாவரம் ஒடுக்கப்பட்டு மிகச் சிறியதாக வித்தித்தாவரத்தில் முழுமையாக தங்கி இருக்கின்ற புணரித்தாவரமாக இருக்கும். சரி, நாங்கள் விடயத்துக்கு வருவோம். புணரித்தாவரத்தில் தான் முட்டை இருக்கு. போனெட்டன், நெஃப்ரோலெபிஸ், எலாஜினலா, சைக்கஸ் இந்த 4லும் பெண்கலச்சனனி உண்டு. இந்த பெண்கலச்சனனி இதை பழைய பாடத்திட்ட கேள்விகளில் ஆதிச்சனனி என்ற சொல்லையும் பாவிச்சு வரும். ஏன் இதை சொல்கிறோம்? இப்போ ஒரு 2-3 வருடத்துக்கு பழைய பாடத்திட்ட வினா என்ற சொல்லு பாவிச்சு கொண்டிருப்போம். ஏனென்றால் புதிய பாடத்திட்டத்தில் 2019 இருக்கின்ற ஒரே ஒரு பேப்பர் தான் புதிய பாடத்திட்டத்துக்கான ஒரு பேப்பர் வினாத்தாள். 2020 பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நடந்தால் 2வது வினாத்தாள் வந்துடும். ஆகவே 21ஆம் ஆண்டு சோதனை எடுக்கிற பிள்ளைக்கு 2 வினாத்தாள்கள் வந்திருக்கும். அதே நேரம் 22க்கு 3 வினாத்தாள்கள் வந்துடும். இப்போ 2019 ஒரு வினாத்தாளை வைத்து அதிகளவு பயிற்சி வினாக்களை செய்ய முடியாது. அதே நேரத்தில் 2019 பாடத்திட்டம் புதியது என்பதனால் பல்தேர்வு வினாக்கள் எல்லாம் மிக இலகுவாக அப்படியே வளநூலில் கொடுக்கப்பட்டது மாற்றப்பட்டு கேட்கப்பட்டிருக்கின்றது. பல்தேர்வு வினாக்கள் ஒரு முக்கியமான விஷயம் முதல் வகுப்பிலே நான் சொல்லியிருக்கின்றேன். போக 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 சிக்கல் தன்மை அதிகரித்து கொண்டு போகும். வடிவம் அதாவது கரு மாறாது, தீம் அப்படியே இருக்க அதனுடைய ஸ்ட்ரக்சரை மாற்றுவார். அப்படி வடிவத்தை மாற்றி அந்த பல்தேர்வு வினாக்களை கடிமைப்படுத்துவார். அந்த பல்தேர்வு வினாக்களை கடிமைப்படுத்தும் போது மாணவர்களுக்கு கை கொடுப்பது கடந்த கால பரீட்சை வினாக்கள் தான். ஆனால் 2020ஆம் ஆண்டு பிள்ளைக்கு கடந்த கால பரீட்சை வினாத்தால் ஒன்று இருக்கின்றபடியினால எங்களுடைய புதிய பாடத்திட்டத்திற்கு பழைய பாடத்திட்டத்தினுடைய வினாக்கள் பொருந்தும். ஆனால் விடைகள் எல்லாவற்றினது விடைகளும் சரியானதாக இல்லை. ஆகவே பிள்ளைகள் கவனிக்க வேணும், தேர்வு செய்யப்பட்ட வினாத்தாள். அது தேர்வு செய்யப்பட்ட வினாத்தாள் என்று கேட்கும்போது ஒரு எந்த ஆசிரியரிடம் அந்த பிள்ளை கல்வி கேட்குதோ அந்த ஆசிரியரினால் வழிகாட்டப்படுகின்ற வினாக்களை மாத்திரம்தான் செய்ய விளைய வேண்டும். காரணம் என்னவெனில் அந்த பழைய பாடத்திட்டத்தில் இருக்கின்ற வினாக்கள் புதிய பாடத்திட்டத்திற்கு செய்யும் போது சில வேளைகளில் சில குறைபாடுகள் ஏற்பட்டு தாமாகவே பரீட்சை செய்வார்கள். இப்போ பிள்ளைகள் செய்வார்கள். நாங்கள் 2015ஆம் ஆண்டு வினாத்தாளை செய்வோம். 2015ஆம் ஆண்டு வினாத்தாளை செய்யும்போது உதாரணத்துக்கு பிள்ளை எம்சிக்கு பல்வேறு வினாக்கள் செய்யும்போது செய்து 50 வினாக்களையும் செய்து திருத்தும் போது சில வேளை நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடைகள் எல்லாம் பிள்ளையாக தென்படும். அது பிள்ளையினுடைய தவறு அல்ல, பாடத்திட்டத்தில் ஏற்படுகிற தவறு. நல்ல ஒரு உதாரணத்தை இந்த இடத்தில் மாணவர்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். 2000ஆம் ஆண்டில் தொடங்கி 2010ஆம் ஆண்டு வரை உயிரியலில் ஒரு பாட அலகு இருந்தது, உயிரியல் புள்ளிவிவரவியல், பயாலஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அந்த வினா
அந்த பாடப்பரப்பு வினா அப்பொழுது பல்வேறு வினாக்களில் 60 வினாக்கள் கேட்பார்கள். அந்த 60 வினாவில் 1 தொடக்கம் 50 வரையான வினாக்கள் அது பிள்ளைகளுக்கு தெரியும். அதே மாதிரி 51 தொடக்கம் 60 அந்த பொலிப்பாக்கி அட்டவணையில் ஏபிடி சரி ஏசிடி சரி அப்படியான அந்த 1 தொடக்கம் 50 வரை வினாக்களில் முன்பு வார வினாக்கள் ஜெனட்டிக்ஸோட சேர்த்து இது வரும் புள்ளிவிரவியல். அது ஒரு 49வது 50வது 2 எம்சிக்கு எப்பொழுதும் வரும். சில வேளைகளில் ஜெனட்டிக்ஸுடன் இணைச்சு போடும்போது 3 வினாக்களாக வந்துடும். அப்போ கடந்த கால பரீட்சை வினாக்களை மாணவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது இந்த ஜெனட்டிக்ஸ் கேள்வி செய்ததுக்கு தொடர்பாக பார்த்தால் அந்த புள்ளிவிரவியல் கேள்வி இருக்கும். இந்த பழைய பாடத்திட்ட 2018 படித்த பிள்ளை ஒரு ஆள் வினாத்தாள் செய்யும் போது அந்த 49வது 50வது வினாவை வாசித்து பார்த்துருக்கிறார். அது ஜெனட்டிக்ஸில் நாங்கள் படிக்க இல்லையே சார், திருப்பி கேட்கும்போது நாங்கள் படிக்க இல்லையே சார், இதெல்லாம் கை ஸ்கொயர்டு அப்படின்ட்டு எல்லாம் கேட்டுருக்குறாங்களே, இதெல்லாம் நாங்கள் எங்கே படித்தோம், நீங்கள் படிப்பிக்க இல்லையா அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன் அந்த பாடப்பிறப்பு எங்களுக்கு இல்லை. இப்போ அது 2010ஆம் ஆண்டு பாடப்பிறப்போடு நிறுத்தப்பட்டு விட்டது. அதை நீங்கள் செய்யக்கூடாது. வகுப்பாக சொல்லுவேன், தேர்வு செய்யப்பட்ட வினாக்கள். அது பழைய பாடத்திட்டத்தில் 2010 2018 வரை, அதாவது புதிய பாடத்திட்டம் 2019ஆம் ஆண்டு வினாத்தாள் வரும் வரை இந்த பழைய பாடத்திட்டத்தில் அதிகளவு மாற்றங்கள் இல்லை. இந்த எப்படியாவது பாடப்பிறப்புகள் நிறுத்தப்பட்டிருக்கும். ஆனால் 2019 பாடத்திட்டத்தில், அதாவது 2017ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட பாடத்திட்டத்தில் பிரட்டி போடுவது என்று சொல்வார்கள். இப்படி இருந்த பாடத்திட்டம் இப்படி கொண்டு வந்துடப்பட்டிருக்கு. பாடத்திட்டம் மாத்திரமல்ல, சொல்லாடல் சொற்பதங்கள் அநேகமான இடங்களிலே மாற்றப்பட்டு விட்டன. எனவே அந்த இடங்களில் தெரிவு செய்யும் போது மாணவர்கள் அதைத்தான் நான் கூற விரும்புகின்றேன். ஒரு நீண்டகால அனுபவம், அது தவிர ஒரு தத்துணிவு காரணமாக நான் இந்த விடயத்தை சொல்கிறேன். ஒரு ஆசிரியருடைய வழிகாட்டல் இல்லாமல் இந்த 2000 2001 2002 2020 21 22 இது ஒரு 3 வினாத்தாள் அல்ல 4 வினாத்தாள் வரும் வரை மாணவர்கள் கடந்த கால பரீட்சை வினாக்கள் செய்யும் போது தேர்வு செய்யப்பட்ட வினாக்கள் ஆசிரியர்களால் தான் அது தெரிவு செய்யப்படலாம். அது உயிரியல் வினாக்கள் என்பது மிகவும் கடினம். உயிரியலில் ஒரு எழுதப்படாத சட்டம் இருக்கின்றது. முதுமை உயிரியலில் புலமை என்று சொல்வார். அப்போ காரணம் என்னென்றால் ஒரு அனுபவம் உள்ள ஆசிரியர்களால் தான் அந்த வினாக்களை கோர்த்து கொடுக்க முடியும். ஆகவே ஒரு தேர்வு செய்யப்பட்ட வினாக்களை மாத்திரம் மாணவர்கள் செய்ய வேண்டும். அது நீங்கள் படிக்கின்ற ஆசிரியர்களூடாக பெற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நாங்கள் வினாவுக்கு வருவோம். புனரித்தாவரத்தில் பல்முட்டைக்கலம். இந்த பெண்களச்சனனி போனெட்டர் நெஃப்ரோலபி சிலாஜினேலா சைக்கஸ் இந்த நாளிலும் பெண்களச்சனி இருக்கும். இந்த பெண்களச்சனனி ஒவ்வொன்றும் ஒரு முட்டைக்கலத்தை கொண்டிருக்கும். அது முக்கியம். பெண்களச்சனனி ஒவ்வொன்றும் ஒரு முட்டைக்கலத்தை கொண்டிருக்கும். அதான் முக்கியம். அதே நேரம் பெண்களச்சனனி காணப்படும் போது அதிக எண்ணிக்கையில் காணப்படும். 2 4 5 அப்படி இருக்கும். ஆகவே பெண்களச்சனனியை கொண்டிருக்கின்ற புனரித்தாவரம் அல்லது பெண்புணரித்தாவரம் நல்லா விளங்கிக் கொள்ளணும். புனரித்தாவரங்கள் ஒருபாலு, அதாவது ஓரில்லமாக இருந்தால் நாங்கள் புனரித்தாவரம் என்று தான் சொல்கிறோம். புனரித்தாவரம் ஈரில்லமாக இருந்தால் பெண்புணரித்தாவரம் என்று சொல்கிறோம். ஏன் பெண்புணரித்தாவரம் ஆண் புணரித்தாவரம் என்று 2 புணரித்தாவரங்கள் இருக்கும். ஆனால் இங்கு நாங்கள் சொல்லுகின்றது நல்லாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், புனரித்தாவரம் அல்லது பெண்புணரித்தாவரத்தில் பெண்களச்சனனி காணப்பட்டால் பல காணப்படும். இப்போ உதாரணமாக சொல்கிறோம், போகனேற்றத்தில் பெண்புணரித்தாவரத்தில் பல பெண்களச்சனனிகள், நெஃப்ரோலபிஸில் புனரித்தாவரத்தில் பல பெண்களச்சனனிகள். என்ன காரணம்? போகனேற்றத்தில் புனரித்தாவரம் ஈரில்லம் ஏகலிங்கம், ஆண் புனரித்தாவரம் வேறு பெண் புனரித்தாவரம் வேறு. நெஃப்ரோலபிஸில் இருபால், அதாவது ஓர் இல்லம்.
அங்கு ஆண் தாவரம் பெண் தாவரம் என்ற வேறுபாடு இருக்கவில்லை. ஆகவே தான் அந்த சொற்பதத்திலே நாங்கள் பயன்படுத்தும் போது மிக அவதானமாக கவனிக்க வேண்டும் பிள்ளைகள். சிலாஜ் அதாவது நெஃப்ரோலெபிஸில் புனரித்தாவரம், போனேட்டம், சிலாஜினெலா, சைக்கஸ், ஆங்கியோஸ்பெர்ம். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சிலாஜினெலா, சைக்கஸ், ஆங்கியோஸ்பெர்ம் மூன்றிலும் பல்லின வித்தி உண்மை காணப்படும். பல்லின வித்தி உண்மை என்றால் நுண்வித்தி மாவித்தி. நுண்வித்தி ஆண் புனரித்தாவரத்தை தரும், மாவித்தி பெண் புனரித்தாவரத்தை தரும். பல்லின வித்தி உண்மை கொண்டுள்ள தாவரங்கள் அனைத்துமே ஈரில்ல புனரித்தாவரங்களை தரும் என்று ஏற்கனவே நாங்கள் கதைச்சிட்டோம். அந்த வகையில் இந்த பெண்களச்சனி காணப்படுகின்ற புனரித்தாவரம் அல்லது பெண் புனரித்தாவரம் பல பெண்களச்சனைகளை கொண்டிருக்கும். ஒரு பெண்களச்சனியில் ஒரு முட்டை தான் இருக்கும். ஆகவே பல பெண்களச்சனியில் பல முட்டை இருக்கும். அதாவது பல பெண்களச்சனிகளை கொண்ட புனரித்தாவரத்தில் அல்லது பெண் புனரித்தாவரத்தில் பல முட்டைகள் இருக்கும். காரணம் பல பெண்களச்சனி. ஆங்கியோஸ்பெர்ம்களில் மாத்திரம்தான் ஒரே ஒரு முட்டை இருக்கும். அங்கு பெண்களச்சனிகள் இல்லை. அங்கு விடயம் தொக்கிருக்கிறது. 2 விடயத்தை நாங்கள் அங்கே கருத வேண்டும். ஆங்கியோஸ்பெர்ம்களில் புனரித்தாவரம் நன்றாக ஒடுக்கப்பட்டதுக்கான மிகப்பெரிய சான்று பெண்களச்சனி காணப்படுவது இல்லை. அது மாத்திரமல்ல, அந்த முளையப்பை என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண் புனரித்தாவரத்திலே ஆங்கியோஸ்பெர்மை முளையப்பை எம்ப்ரியோ சக் என்று சொல்ல பாவிக்கிறார்கள். பை சக். அந்த முளையப்பையில் ஒரே ஒரு முட்டை தான் இருக்கு. ஆனால் மற்ற புனரித்தாவரங்களில் ஒன்றுக்கு மேற்பட்டவை. ஆகவே தான் அங்கு சொல்லப்படுகின்றது புனரித்தாவரத்தில் பல்முட்டை கலம். ரீப்ரொடக்ஷனோட தொடர்புடையதாக தான் இந்த வினாவுக்கு கேட்பார்கள். ஆகவே நாங்கள் மற்ற தாவரங்களில் அவதானிக்க தேவையில்லை. பல்முட்டை கலம் எங்கே வரும்? போகனேட்டம், நெஃப்ரோலெபிஸ், சிலாஜினெலா, சைக்கஸ். ஆகவே ஏ. அடுத்தது என்னம்மா? என்ன பிள்ளைகள்? ஏ. அடுத்தது எஃப், சிலாஜினெலா, எச், சைக்கஸ், ஐ. ஏன் நீங்கள் ஆங்கியோஸ்பெர்ம் சொல்ல மாட்டீங்கள்? அங்கே புனரித்தாவரம் ஒடுக்கப்பட்டிருக்கும், பெண்களச்சனி காணப்படுவதில்லை, ஒரே ஒரு முட்டை இருக்கும். ஓகே, இனி அடுத்ததுக்கு நாங்கள் போகிறோம். ஆட்சியான வித்தித்தாவர சந்ததி. பிள்ளைகளுக்கு தெரியும், நாங்கள் இந்த அட்டவணையிலேயே பெருசாக போட்டிருக்கிறோம். நீண்ட காலம் வாழக்கூடிய, சாதாரணமாக கண்ணால் அவதானிக்கக்கூடிய வித்தித்தாவர சந்ததி. இதில் ஆட்சியானது எஃப். டிஎம் போடுங்கோ, ஏண்டாவது டைவர்சிட்டியில் கேட்பார்கள். டி, எஃப். அடுத்தது சிலாஜினெலா, எச். எல்லா ஜிம்னோஸ்பெர்ம்களும் ஐ, ஜே, அதையும் போடலாம், கே. அடுத்தது எல், எம். வித்துக்கள் கொண்ட கலன் கொண்ட பூக்காத தாவரம். கலன் இருக்க வேணும். அதாவது கலன் தாவரங்கள்னு சொன்னால் லைக்கோஃபைட்டாக்களில் தொடங்கி அங்கே இந்த மங்கிஃபெரா வரையும் பெறும் கலந்தான். வித்துக்கள் கொண்டது என்று சொன்னால் இதில் சைக்கஸ், பைனஸ், நீட்டம், ஒரைசா, மங்கிஃபெரா வரும். வித்துக்கள் கொண்ட பூக்காத தாவரம். ஆகவே இந்த 3ம் பெறும். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஐ, நெக்ஸ்ட் ஜே, அடுத்தது கே. ஜேயும் கேயும் பொதுவாக கேட்கப்படாவிடனும் அதை நாங்கள் இதிலே சொல்லியிருக்கிறோம்.
ரைட். ஸ்போரோபொலின் என்று சொல்றது மகரந்த சேர்க்கைக்குட்படுகின்ற தாவரங்களினுடைய மகரந்த மணிகளில் காணப்படுகின்ற ஒட்டுந்தன்மையான ஒரு பதார்த்தம். இது மகரந்த சேர்க்கைக்குட்படுகின்ற முக்கியமாக வித்துள்ள தாவரங்கள் அனைத்திலும் வரும். எங்களுக்கு இனப்பெருக்கம் தொடர்பாக சைக்கஸும் அங்கேஸ்வமும் தான் தேவை. ஆகவே நாங்கள் எழுத வேண்டியது ILM. அடுத்தது மகரந்த குழாய் முட்டையை நோக்கிய அசைவின் மூலம் விந்துக்களை காவுதல். இந்த மகரந்த குழாய் நாங்கள் ரீப்ரொடக்ஷனில் பார்க்கும்போது பைனஸோ நீட்டமோ நாங்கள் தேவையில்லை, சைக்கஸையும் அங்கேஸ்பமையும் பார்ப்போம். மகரந்த சேர்க்கையை தொடர்ந்து ரெண்டிலும் மகரந்த குழாய் இருக்கும். எங்கள் ஜிம்னஸ் அதாவது சைக்கஸிலும் இருக்கும், அங்கேஸ்பமிலும் இருக்கும். ஆனால் மகரந்த குழாய் முட்டையை நோக்கி அசைவின் மூலம் விந்துக்களை காவுதல் அந்த அங்கேஸ்பம்களில் தான் இருக்கும். பிள்ளைகள் அங்கேஸ்பம் அந்த சைக்கஸினுடைய மகரந்த குழாய் நாங்கள் தியரியில் கேள்விப்பட்டிருப்போம். அவை மூலவுறு பையத்துடன் தொடர்புடையதாக இருந்து போசனையை பெற்றுக்கொண்டிருக்கும். அதாவது பருகி என்ற சொல்லு பாவிப்பார்கள். முன்பு பருகியாக தொழிற்பட்டு போசனையை பெற்றுக்கொள்ளும். ஆனால் இங்கு அங்கேஸ்பம் L,M என்பதுதான் ஆன்சராக இருக்கு. இனி முப்பாத்துள்ள பூக்களும் தனித்த துவாரம் கொண்ட மகரந்த மணி. பூக்கள் என்றால் எங்களுக்கு தெரியும் அங்கேஸ்பம். ஆகவே எல்லும் எம்மும் தான் ஆன்சருக்கு வரும். பூக்கள் புள்ளி அல்லி ஆணக பகுதி பெண்ணக பகுதி என்ற 4 சுற்றுக்களை கொண்ட அமைப்பு பூக்கள் என்பது தெரியும். அதில் இந்த பூவின் பகுதிகளில் பொதுவாக பூவுரை வியத்தமடைந்து புள்ளி அல்லியாக இருவித்திலைகளில் தோன்றும். ஒருவித்திலைகளில் அந்த பூவுரை அப்படியே காணப்பட்டு உள்சுற்று வெளிச்சுற்றுக்களாக இருக்கலாம். உள்சுற்று வெளிச்சுற்றாக இருக்கலாம். ஆனால் இருக்கும்போது அவை என்ன செய்யும்? 3 அல்லது 3 அடுக்குகளாகத்தான் இருக்கும். 3 அல்லது 3 அடுக்குகளாகத்தான் இருக்கும். இப்படி இருந்தால் இதை நாங்கள் சொல்றது முப்பாத்து உள்ளது என்று சொல்வார். அந்த முப்பாத்து உள்ள அந்த பூக்களையும் மகரந்த மணியில ஒரு துவாரத்தை மாத்திரம் கொண்டிருக்கிறது ஒரு வித்திலை தாவரம். இதில் அங்கேஸ்பமில் ஒரு வித்திலையாக இருக்கிறது ஒரைசா எல் மாத்திரம். ஒரைசாண்டா நெல். இரண்டாவது விடயம் ஐபாத்துள்ள பூக்களும் 3 துவாரம் கொண்ட மகரந்த மணிகள். ஐபாத்துள்ள பூக்கள் அதாவது நாங்கள் இங்கே குறிப்பிட்டது முப்பாத்துள்ளது பூவரைகள்லாம் நவாறு இருக்கு. ஆனால் அந்த பூவரைகள்லாம் 3 அல்ல 3 அடுக்குகளாக இருக்கு. அதே மாதிரி இந்த பூவரும்பு பகுதிகள் 4ஆக அல்லது 4 அடுக்குகளாக, அதேவேளை 5ஆக 5 பகுதிகளாக புள்ளிகளும் அல்லிகளும் 5 பகுதிகளாக காணப்பட்டால் இதை நாங்கள் சொல்றது நாபாத்து, இதை சொல்லுவோம் ஐபாத்து. அப்ப 4 அடுக்குகளாக இருந்தால் நாபாத்துள்ள பூக்கள், 5 அல்லது 5 அடுக்குகளாக இருந்தால் ஐபாத்துள்ள பூக்கள். அந்த பூக்களை நாங்கள் இருவித்திலை தாவரங்களை நாங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல 3 துவாரம் கொண்ட மகரந்த மணி ரெண்டும் பொருந்தக்கூடியது மங்கிஃபெரா மாமரம். அடுத்தது பல்லின வித்தி உண்மை. இந்த பல்லின வித்தி உண்மை என்பது ஏற்கனவே நாங்கள் சொன்னோம்.
ஒரு புணரித்தாவரத்தில் வித்தி தாவரம் ஒடுக்கப்பிரிவுக்குட்பட்டு வித்திகளை தரும். அந்த வித்தி முளைத்துத்தான் புணரித்தாவரத்தை தோற்றுவிக்கும் என்று நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். தாவரங்களில் வித்தி தாவரத்திலேருந்து வரும். அந்த வித்தி முளைச்சு புணரித்தாவரத்தை தரும். அந்த புணரித்தாவரம் ஓரின வித்திகளை அந்த வித்திகள் ஓரின வித்திகளாக இருக்கலாம் அல்லது பல்லின வித்திகளாக இருக்கலாம். அவை இப்படி இருக்கின்ற இந்த புணரித்தாவரம் ஓரில்ல புணரித்தாவரங்களாகவும் இருக்கலாம், ஈரில்ல புணரித்தாவரங்களாகவும் இருக்கலாம் என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த ஈரில்ல புணரித்தாவரத்தை தருகின்ற வித்திகள் ஈரில்ல புணரித்தாவரங்கள். பல்லின வித்தி உண்மை எப்பொழுதுமே ஈரில்ல புணரித்தாவரங்களை தோற்றுவிக்கும். பல்லின வித்தி உள்ள தாவரங்கள் எப்பொழுதும் ஈரில்ல புணரித்தாவரங்களை தோற்றுவிக்கும். அதே நேரம் ஓரின வித்தி உள்ள சில தாவரங்களும் ஈரில்ல புணரித்தாவரங்களை தோற்றுவிக்கும். போனேற்றம். இந்த 15ஆவதும் 16ஆவது வினாவுக்கும் சேர்த்து இந்த தகவலை சொல்வோம். அப்போ சொல்லும்போது பல்லின வித்தி உண்மை நெஃப்ரோலெபிஸ் செலாஜினலா நெஃப்ரோலெபிஸ் ஓரின வித்தி, செலாஜினலா சைக்கஸ், அதாவது எல்லா ஜிம்னோஸ்பெர்ம்களிலும். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்? ILM தான் எங்களுடைய ரீப்ரொடக்ஷனில். அதே நேரம் டைவர்சிட்டியில் பல்லின வித்தி H, அதாவது லெக்கோஃபைட்டாக்களில் ரெண்டும் இருக்குது. ஓரின வித்தி லெக்கோபோடியம், பல்லின வித்தி செலாஜினலா. அப்போ செலாஜினலா சைக்கஸ் எங்கேஸ்பெர்ம், அது மாத்திரமல்ல ஏற்கனவே இருக்கின்ற அடுத்த ஜிம்னோஸ்பெர்ம்களையும் நாங்கள் சொல்லலாம். LK இதையும் நாங்கள் சொல்லலாம். ரைட் பிள்ளைகள், நாங்கள் கிங்டம் பிளான்டேயில் இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக 30ஆவது வினாவினுடைய A பகுதியின் 16ஆவது வினா வரையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இது தொடர்பாக மிகுதியான வழிகாட்டல் குறிப்புகளுடன் எஞ்சியிருக்கின்ற வினாக்களை அடுத்த வகுப்பில் தொடருவோம். ஏற்கனவே தரப்பட்டிருக்கின்ற குறிப்புகளையும் இதனுடன் இணைத்து அதை மீள கற்று தொடர்ந்து பரீட்சை வினாக்களுடைய இலக்கங்களை தருகின்றேன். கடந்த கால பரீட்சை வினாக்களிலுடைய தெரிவு செய்யப்பட்ட வினாக்கள், அதை மீள பயிற்சி பெற்றுக்கொள்ளும்படியும் தொடர்ந்து நிகழ்கின்ற இந்த எங்களுடைய டேன் தொலைக்காட்சி கல்வி சேனலில் அந்த பாட வேளைகளை அவதானித்து நடக்கின்ற பாடப்பரப்புகளை அதிலிருந்து பார்த்து அதிலிருந்து முழுமையான பயனை பெற்றுக்கொள்ளும்படியும் சொல்லி அடுத்த வகுப்பில் சந்திக்கின்றேன்.